சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி பகல் 10:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 5:30 வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்தில்லம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வியாபிச்சுருக்கு. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனுடைய பிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:30 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:44 சந்திர உதயம் என்பது காலை 8:06 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7:48 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:48 முதல் காலை 6:31 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:54 முதல் 9:19 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:43 முதல் மதியம் 12:07 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:31 முதல் 2:55 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:43 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:30 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன், அதாவது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனுடைய பிறந்த நாள் இன்றைக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அவரை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் பார்க்க போகிறோம். அவருடைய ஜாதகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். உண்மையிலேயே நாம் அனைவரும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு பொக்கிஷமாகவே அவரை பார்க்கிறோம். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் என்பவர் இந்திய நாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம். நம்மால் அவருடைய பெருமையை உணர முடியவில்லைன்னு சொன்னா கூட அந்நிய தேசத்தவர்கள் அவருடைய பெருமையை மிகவும் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றளவும் அவர் கண்டுபிடித்து வைத்த தேற்றங்களை கண்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிறா அப்படின்னு சொல்றார். எப்படியா இந்த மனுஷன், அதுவும் இந்த வயசுக்குள்ள 32 வயசு தான் இருந்தார் அப்படின்னு சொன்னா கூட 33வது வயதிலேயே, 33 வயசுல நிறையவே இல்லை, 32 தான் முடிஞ்சது, அப்பயே அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார் அப்படின்னு சொன்னா கூட இந்த வயசுக்குள்ள இப்படிப்பட்ட தேற்றங்களா, எத்தனையோ தேற்றங்கள் அப்படின்னு சொல்ல, எத்தனை தீரம் அவர் உருவாக்கி வச்சிருக்கார் தெரியுமா. அவருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச ராமானுஜர் பிறந்தது பார்த்தோம்னா 22 டிசம்பர் 1887 மாலை சுமார் 6:20 ஈரோட்டிலே ஜனனம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஜாதகமானது சொல்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலே ஜனித்திருப்பார். அதுவும் அவருடைய லக்னம் பார்த்தோம்னா மிதுன லக்னத்திலே ஜனித்திருப்பார். மிதுன லக்னம் அப்படின்னு சொன்னாலே கணக்கியலாளர்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் குருவினுடைய ராசியிலே வேற ஜனித்திருப்பார். இது போக அவருடைய ஜாதகம் பார்த்தோம்னா 2ஆம் இடம்ங்கிறது ஜெனரல் இன்டெலிஜென்ஸுங்கிறா, அந்த புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த 2ஆம் இடம்ங்கிறது. இயற்கையிலேயே அந்த அறிவினை பெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்திலே பார்த்தோம்னா சனி ராகுவினுடைய ஒரு காம்பினேஷன்ங்கிறது இருக்கும். சனியும் ராகுவும் இணைந்திருப்பார்கள். 4லே செவ்வாய், 5ல பார்த்தோம்னா சுக்கிரன், 6லே புதனும் குருவும் இணைந்திருப்பார்கள். அந்த 6ஆம் பாவகம் லக்னாதிபதி 6ல் இருந்தாலே வாழ்க்கையில் போராடுவான்னு சொல்லுவா.
அவர் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருப்பார். இருந்தாலும் தன்னுடைய லட்சியத்தை விட்டு மாறாமல் அந்த போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருப்பார். அதுவும் எத்தனையோ போராட்டங்கள், அதாவது வாழ்க்கையில பார்த்தோம்னா நோயோடு போராடினார், அதே மாதிரி பணத்துக்காக போராடினார். நிறைய விஷயங்கள் அந்த போராட்டம்ங்கிறது இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து அவர் உயிர் துறந்திருந்தால் கூட இன்றளவும் நம்முடைய மனதிலே நிறைந்திருக்கிறார் அல்லவா. அவர் கண்டுபிடித்து வைத்த அந்த தேற்றங்கள், அந்த பூஜ்ஜியம் என்கின்றதற்கும் மதிப்பு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த பை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, 22/7 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய தசமஸ்தானத்தை அப்படியே கரெக்டா கணக்கிட்டு இதுதான் அந்த பையினுடைய வேல்யூ அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பாகவே சொல்லி இருப்பார். எவ்வளவு ஸ்கொயர் ரூட் தியரம்லாம் இருக்கும் தெரியுமா. அதாவது அவரை பற்றி ரிசர்ச் பண்றவங்களுக்கு தெரியும். 6லே புதனும் குருவும் இருப்பார்கள், 7ஆம் பாவகத்திலே சூரியன் இருப்பார், 8லே கேத்து அப்படிங்கிற கிரகமும் உட்கார்ந்து இருக்கும், 10லே சந்திரனானவர் அமர்ந்திருப்பார் அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி பார்த்தோம்னா அவர் சனி திசையிலே பிறந்து புதன் திசையில தான் நிறைய சாதனைகளை செய்திருப்பார். அந்த புதன் தான் பார்த்தோம்னா கணக்கியலாளர் சொல்லிட்டோம். அந்த புதன் திசையில நிறைய சாதனைகளை செய்திருப்பார். ஆனால் அந்த 8ஆம் பாவகத்திலே இருந்த அந்த கேத்து திசைன்னு வரும் பொழுது அந்த கேத்து திசையிலேயே ஒரு உயிரிழந்திருப்பார். அது கூட பார்த்தோம்னா அமீபியாசிஸ்ன்னு சொல்லுவா. அதாவது அந்த அமீபா அப்படிங்கிற அந்த ஒரு இதானது தாக்கி, அது ஒரு கிருமியானது தாக்கி அவர் நிறைய வயிற்றுப்போக்கெல்லாம் ஆச்சு. அதோட சேர்ந்து அந்த காச நோயும் வந்துருச்சு. இதெல்லாமே காரணம் அந்த கேத்துங்கிற கிரகம் தான். அதுவும் 8லே அந்த ஆயுள் ஸ்தானத்திலே கேத்து அமர்ந்து அவருடைய ஆயுளை அந்த குறைந்த ஆயுளாக தீர்மானித்திருக்கும். இருந்தாலும் இடையிலே அந்த புதன் திசையிலே எத்தனை சாதனைகளை புரிந்திருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா. அதுல பார்த்தோம்னா ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கார். ஹாஸ்பிட்டல் அவர் படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் ஹார்டின்னு சொல்லுவார். அந்த ஹார்டிங்கிற நண்பர் தான் இவரை உலகறிய செய்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஹார்டியானவர் இவரை பார்க்க வரார். பார்க்க வரும்போது இவர் கேட்கிறார், எப்படி வந்தீங்கன்னா, டாக்ஸில வந்தேன், இந்த டாக்ஸி நம்பருக்கு ஏதோ 1729 பார்த்தேன், அப்படி ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 1729 என்னது, அந்த ஹார்டிங்கிற நண்பர் இவரை மருத்துவமனைக்கு பார்க்க வரார். அவர் வந்த டாக்ஸி நம்பர் தான் அந்த 1729ங்கிற நம்பர். அந்த நம்பரை கேட்ட உடனேயே இவர் படுக்கையிலிருந்தே சொன்னாராம், என்ன அப்படி சொல்லிட்டீங்க, அது என்ன ஸ்பெஷலான நம்பர் தெரியுமா, அதாவது 2 விதமான இந்த கியூப் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இப்ப A கியூப் பிளஸ் B கியூப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 2 நம்பர் 2 கியூபுகளுடைய கூட்டுத்தொகை தெரியுமோ அப்படின்னு சொன்னாரா. இவர் யோசிக்கும் பொழுதே அவர் சொன்னாரா, ஏங்கிறது 12ன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது 1ன்னு வச்சுக்கோங்க, 12 கியூப் அப்படின்னு சொன்னா 12 × 12 × 12ன்னு போட்டோம்னா 1728ங்கிறது வரும். பிளஸ் 1 கியூப்னு போட்டா 1 × 1 × 1 1 தான் வரும் இல்லையா, 1729 வரும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஏபி இருக்கு. என்ன நம்பர் தெரியுமா, அது 10ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் வச்சு கூட்டி பாருங்க. ஏங்கிறது 10ன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது 9ன்னு வச்சுக்கோங்க. 10 கியூப்னு போட்டா 10 × 10 × 10 = 1000ங்கிறது வந்துடும். 9 × 9 × 9ன்னு போட்டோம்னா 729ங்கிறது வரும். இது ரெண்டையும் கூட்டினா கூட 1729ங்கிறது வரும். இப்படி 2 எண்கள், 2 வெவ்வேறு எண்களினுடைய ஒரு கியூபிக் தொகை, அதாவது மும்மடங்கான தொகையை கூட்டி வருவது இந்த ஒரு எண்ணுக்கு மட்டும்தான் அந்த சிறப்புங்கிறது இருந்துட்டு, அதை மட்டும் சொல்லல, இந்த எண்ணை அப்படியே நீங்க கூட்டி பாருங்க. 1729 கூட்டினீங்கன்னா 1 + 7 8, 8 + 2 10, 10 + 9 19ன்னு ஒரு கூட்டுத்தொகை வரும். இந்த 4 எண்ணையும் கூட்டினா இந்த 19 அப்படியே தலைகீழ ரிவர்ஸ்ல போடுங்க. ரிவர்ஸ்ல போட்டோம்னா 91ன்னு வரும். இந்த 2 எண்ணையும் பெருக்கி பாருங்க. 19 × 91 போட்டீங்கன்னா கூட இதே 1729ங்கிறது தான் வரும் சொல்லி அதோட நிறுத்தல. இன்னொரு வார்த்தையும் சொன்னார். இந்த பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவா தெரியுமா, அதாவது பகா எண்கள்னு சொல்லுவோம். பகா எண்கள்ல பார்த்தோம்னா 3க்கு அடுத்தபடியாக வருவது 7ங்கிற நம்பர் தான். இந்த 7 13 19 இடைப்பட்ட தொகை பாருங்க 6 6 தான். 7ஓட 6 கூட்டினா 13, 13ஓட 6 கூட்டினா 19. இந்த 3 எண்களையும் பெருக்க கிடைப்பதும் இதே 1729 தாங்கிறத ஒரு நிமிஷத்துக்குள்ள அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதாவது 3 பிரைம் நம்பர்ஸ், இந்த 3 பிரைம் நம்பர்ஸ், இந்த 2 எண்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொகை ஒன்றுதான். 7 கூட கூட்ட 6 வச்சு கூட்டினா 13 தான். இந்த 13ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் தான். அது கூட இன்னொரு 6 வச்சு கூட்டுங்க, அதுவும் ஒரு பகா எண் தான். 7 6 13, 6 19ன்னு வரும் பொழுது இந்த 3 எண்களையும் பெருக்க கிடைப்பதும் இதே 1729 தான் சொன்னாராம். அத்தனை சிறப்பு இந்த 1729க்கு உண்டு. அதனால இந்த நம்பரை கணக்கியலாளர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் ராமானுஜன் நம்பர் அப்படின்னு அந்த நம்பருக்கு பேர் வந்துருச்சு. 1729ங்கிறது
ராமானுஜன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தோம்னா கணக்கியலாளர்கள் கூட தங்களுடைய வண்டிக்கு கூட இந்த நம்பர் தான் வேணும், 1729 வேணும்னு சொல்லிட்டு கூட கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பா. அத்தனை சிறப்பு வாய்ந்த எண் அந்த எண் அப்படிங்கிறத சொல்றோம். இவ்வளவு மிகச்சிறந்த அந்த மூளை, ஆகச்சிறந்த மூளை அப்படியே உடைய அந்த ராமானுஜனை நாம் ஒரு பொக்கிஷமாகவே போற்றி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய பிறந்த நாளிலே இதனை நினைவூட்டுகிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.